உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்பு இறை மக்களே, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனம். பெலிஸ்தியர் யூதாவிலே பாளையம் இறங்கி லாகியில் பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தது என்ன என்று யூதா நாட்டார் கேட்கும்போது அவர்களிடம் சென்று கேட்க, அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி எங்களை கட்டி கொண்டு போகிறதற்கு வந்தோம் என்றார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, திருமறையிலே ஒரு பெரிய போராட்டம், பழிவாங்குதல், பழிக்கு பழி வாங்குதல். இஸ்ரவேலின் கடவுள் 10 கட்டளையை இஸ்ரவேல் மக்களுக்கு யாவே கடவுள் கொடுத்ததனுடைய நோக்கம், இனி அயலானுடைய மனைவியையோ அயலானுடைய பொருளையோ இச்சியாதையோ அவனுடைய மாட்டையோ ஆட்டையோ நீ எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் பிறனுடைய வயலை, பிறனுடைய சொத்தை, பிறனுடைய பணியை, பிறனுடைய வளர்ச்சியை, பிறனுடைய முன்னேற்றத்தை நாம் நமக்கு சாதகமாக அத்தனையும் கருவேப்பிள்ளை போல பயன்படுத்தி கொண்டு அவனை தூக்கி எறிகின்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்கு நாம் பெயர் வைத்து கொள்கிறோம் விசுவாசத்தோடு பிறருக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை. அந்த சமுதாயத்துக்கு நான் உதவி செய்கிறேன் என்ற ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம். ஏப்ரல் 7ஆம் தேதி 2010 ஜூலியன் டியூரட் தனது தோழியுடன் நியூ பார்க்கின் தெற்கு தெரு துறைமுகத்திலே நடந்து செல்லும்போது தண்ணீர் ஏதோ விழுந்ததை கண்டான். அது ஒரு பொம்மை என்று நினைத்தார். ஆனால் அதன் பின்பு அந்த குழந்தை என்று உணர்ந்தார். நொடியிலே அவர் கழிவுநீர் கலந்த பணியிலே உறைந்த கிழக்கு ஆற்றில் குதித்து முதலில் அந்த குழந்தையை தூக்கி எடுத்தார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த டியூரட்டினுடைய அந்த தன்னலம் பாராத தியாக உள்ளம், அந்த குழந்தை என்று தெரிந்தவுடனே அதை காப்பாற்றுவதற்காக அந்த கடலிலே அவள் குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். இன்றைக்கு பிறரை காப்பாற்ற வேண்டிய கிறிஸ்தவ குணம் படைத்த நீங்களும் நானும் இந்த திருச்சபையிலே சரி, நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் சரி, பிறரை பழிவாங்குகிற மக்களாக, பிறருக்கு விரோதமாக செயல்படுகிற மக்களாக நம்முடைய தலைமைத்துவம், நம்முடைய உக்கிரானத்துவம், நம்முடைய உறவுத்துவம் எல்லாவற்றிலும் நாம் பழிவாங்குகிற மக்களாகவே காணப்படுகிறோம். அன்பு இறை மக்களே, இன்றும் சிறிது 2 நாட்களில் நாம் நம்முடைய திருச்சபையினுடைய ஆளும் குழுவை எடுக்க இருக்கிறோம், தேர்வு செய்ய இருக்கிறோம். நாம் பழிவாங்குகிற எண்ணத்தோடு அதில் கலந்து கொள்ளாதபடி அனைவரையும் இணைத்து, அவன் எந்த இனமாக இருந்தாலும் திருச்சபை, அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவனோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிற கிறிஸ்து அவனோடும் இருக்கிறார், என்னோடு வாழுகின்ற அன்பு அவனோடும் வாழ்கிறது என்ற உணர்வோடு அந்த தேர்தலில் நாம் கலந்து கொள்வோம். நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு, பழிவாங்கும் உணர்வுகளை நாம் தூர எறிந்து போட்டு தேவ பிள்ளைகளாக நடந்து கொள்வோம், கிறிஸ்தவ ஜீவியங்களாக நடந்து கொள்வோம். நம்முடைய பெயர் கிறிஸ்தவர்கள், ஆகவே அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? எல்லாவற்றையும் வெறுக்கிறோம், எல்லாவற்றை உறவுகளுக்காக, அரசியலுக்காக உறவை வெறுக்கிறோம், நட்பை வெறுக்கிறோம், பணத்தை நாம் கொள்ளையடிக்கிறோம், எத்தனை காரியங்கள் தீங்கு செய்கிறோம். இன்றைக்கு நாம் பிறரோடு கொள்ளுகிற நட்புறவை தேவனுக்கு பிரியமாய் வாழ தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலே இந்த சிந்தைகளோடு நம்மை நடத்துவதற்கு துணை புரிவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் புதிய ஒரு நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அருளுக்காக, ஈவுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறீரோ அங்கு அன்பும் சமாதானம் ஒற்றுமை நிலைத்திருக்கும். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை ஆலோசனை சங்க தேர்தலுக்காக நாங்கள் பழிவாங்குகிற மக்களாக இல்லாதபடி
பயன்படுத்துகிற அவர்களையும் எங்கள் உறவுகளாக ஏற்றுக்கொள்கிற மக்களாக இருந்து ஒற்றுமை உணர்வோடு இந்த தேர்தலை நாங்கள் செவிக்க ஆண்டவரே வெற்றி காண சமாதானத்தோடு நடத்த அனைவரையும் இணைந்து திருச்சபையில் நடத்துவதற்கு எங்களுக்கு துணை புரிந்தரும். ஜாதியம் தழைத்தோங்காதபடி ஆண்டவரே, ஜாதியம் கைதூக்காதபடி, பணங்கள் இதுவரை ஆண்டவரை சம்பாதித்த பணத்தை இந்த தேர்தல் கொட்டி நாம் ஆட்சிக்கு வருவோம் என்ற அந்த தீய எண்ணம் பிடித்த சத்துருக்களை எல்லாம் எடுத்து போட்டு பொறுமையோடு விட்டு கொடுத்து நான் செய்தது தவறு, இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு தவறுக்கு நான் செல்ல மாட்டேன் என்ற ஒரு ஒப்புரவு செய்து ஒரு